க்ரானிக்லர்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏஐ, அதாவது நம்மளோட ஃப்யூச்சர் வேர்ல்டு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐயில் எக்ஸல் பண்ணிட்டுருக்குற ஒரே ஒரு ஏஐனா ChatGPT தான். அதால் எவ்வளவோ விஷயம் பண்ண முடியும். HTMLக்கு, அதாவது வெப்சைட்டுக்கு கோட் போட முடியும். அப்புறம் நமக்கு வந்து ஏதாச்சும் எஸ்ஏ எழுதிக்கலாம். அதை சில பேர்த்துக்கு எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரில. அது நம்ம ஒரு வேஸ்டேஜ் யூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இலான் மஸ்க் தான் அதை கோட் பண்ணார், அதை எக்ஸிக்யூட் பண்ணார். இவ்வளோ ஆயிரக்கணக்கான இன்ஜினியர்ஸ், ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் அதை கோட் பண்ணாங்க. ஸோ வாங்க அதை பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். அதாவது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஃபௌசர் ரஹ்மான். எனக்கு டெக்கில் இன்ட்ரெஸ்ட். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ ChatGPTயை பற்றி. பிகாஸ் நிறைய பேர் நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்டர் அந்த மாதிரி நிறைய பேர் ChatGPT நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணணுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீஃபாக சொல்லிவிட்டு அப்புறம் நான் லேப்டாப்பில் நான் உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறேன். லேப்டாப்பில் நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவுட்புட் காமிக்கிறேன். லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு ChatGPT. ChatGPTங்கிற ஒரு ஏஐ உலகம் எப்படி உருவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இலான் மஸ்க் இருக்கார்ல, அவர் இலான் மஸ்க்காக இருக்கட்டும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்காக இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும். ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன கணிச்சிருக்காருன்னா, ஃப்யூச்சரில் ஏஐ நம்ம உலகத்தை ஆளப்போகுது. நான் சொல்ல போகிறேன் டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ChatGPT. இப்போ அட்வான்டேஜஸ் ஆஃப் ChatGPT சொல்ல போகிறேன். அவுட்புட், அதாவது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் காமிக்கிறேன். லேப்டாப்பில் கடைசியில் காமிக்கிறேன். அட்வான்டேஜஸ் என்னென்னா, இது மெனி நம்பர் ஆஃப் கோட்ஸ், அதாவது நீங்கள் அக்யூரேட்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு சிம்பிளாக ChatGPT நீ எனக்கு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணித்தா, அதாவது வெதர் வெப்சைட்டு, இப்போ இந்த மாதிரி நான் கண்ட்ரி டைப் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் காமிக்கணும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா அது கோடு மட்டும் எழுதி தராது, ஸ்டைலோடு சேர்த்து எழுதி தரும். இப்போ ரீசெண்டாக ChatGPT அப்டேட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதாவது இமேஜ் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுவே கோடுன்னு அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துருச்சு. நான் இது ரொம்ப எலக்ட்ரானிக்ஸ்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல். எலக்ட்ரானிக்ஸ்க்கு என்ன யூஸ்ஃபுல்னால், இப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரெட் போர்டு இருக்குது, எனக்கு டிரான்சிஸ்டர் இருக்குது, பிசிபி இருக்குது, நான் இதை வச்சு என்ன பண்ணேன் அப்போ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, எங்கள் ஸ்கூலில் நிறையா தடவை இது யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபயர் அலர்ட் சிஸ்டம், இல்லீகல் சி என்ட்ரிங் மானிட்டரிங் சிஸ்டம், இது எல்லாமே ChatGPT பேஸ்டு தான். கோடிங்கும் அதுவே கொடுத்துருவோம். மாடியூல் நம்ம என்ன யூஸ் பண்ணுமோ, ஆடியோனோ, ராஸ்பெரி பை பிக்கோ, இதில் பற்றினா நம்ம சேனலில் படிக்கலாம். ஸோ ChatGPT இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு போகலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ChatGPTயில் எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸுமே இல்லை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மேலடா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன் தெரியுமா? நிறைய பேர் மேத் ஹோம்ஒர்க், ஃபிசிக்ஸ் ஹோம்ஒர்க் ஆஹா, சில பேர்த்துக்கு இப்போ 8லேயே நிறையா ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கோர்சஸ் நடத்திட்டு இருப்பாங்கள்ல, அவங்களே போய் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்ஸா எனக்கு தெரியாது, ChatGPTயில் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவேன் அப்படின்னு, அதுவும் ஆன்சர் தந்துடுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணான்னு தான் நான் சொல்கிறேன். ChatGPT ஒரு விஷயம் நம்ம கையில் கிடச்சிச்சின்னா அது நல்லதுக்கு யூஸ் பண்ணுறத நான் ரொம்ப விரும்புகிறேன். ChatGPT எதுக்கு யூஸ்னால், ஒரு கோடு எழுதுறதுக்கு. நம்மளால் கோடு எழுத முடியாது. ஸோ நம்ம அதுக்காண்டி நம்ம இப்போ டீச்சர்ஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் எழுதணும். அதாவது ChatGPTயில் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். மற்றபடி நம்மளுக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் சீட்டிங் பண்ணுறதுக்கு ChatGPT யூஸ் பண்ண வேணாம். ChatGPT மட்டும் இல்லை, இந்த இடத்துல எவ்வளோ ஏஐஸ் இருக்குது. கூகுள் அசிஸ்டன்ட், ஜெமினாய், மெட்டா ஏஐ,
மற்றதெல்லாம் ChatGPT வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான், ஆனால் சீட்டிங்க்கு யூஸ்ஃபுல் இல்லை. அதுக்காக இலான் மஸ்க் யூஸ் பண்ணல. ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொன்ன மாதிரி ஏஐ நம்ம உலகத்தை ஆளக்கூடாது, நம்ம தான் ஏஐ ஆளணும். பிகாஸ் வி கோட் ஏஐ, ஏஐ டோன்ட் கோட் அஸ். ஓகே, அடிக்ட் டு ChatGPT அடிக்ட் பண்ணிடாதீங்க. நான் ChatGPT மட்டும் சொல்லலை, எந்த ஒரு ஏஐயாக இருந்தாலும் அடிக்ட் ஆகிடாதீங்க. பிகாஸ் யூ நீட் டு பி யூ. மற்றவங்க உங்களை ஹெல்ப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ChatGPTங்கிறது உங்கள் லைஃப்பில் ஒரு தூஸ் மாதிரி. உங்கள் லைஃப்பில் நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறது ChatGPTயில் நீங்கள் தான் எழுத போகிறீங்க. கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுனா நீங்கள் தனியாக கம்ப்யூட்டரில் இருக்கும்போது ChatGPT இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்னு சொன்னால் பண்ணிடும். ஆனால் கம்ப்யூட்டர் எக்ஸாம் அந்த மாதிரினா ChatGPT யூஸ் பண்ணி கேட்ச் பிடிச்ச இது உங்களை இது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இது பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அடிக்ட் ஆகாதீங்க ChatGPTக்கு. சும்மா ஏதாச்சும் கன்வர்சேஷன் இருந்துச்சுன்னா, நான் வந்து என்ன கேட்டேன்னா, எனக்கு வந்து மற்றவங்கள்ட்ட, அதாவது வெளியே இருக்கவங்கள்ட்ட பேச ரொம்ப பயம், தனியாக போய் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு பயம். ChatGPT எப்படிரா அப்படி பண்ணுன்னு கேட்டுட்டேன்னா, அது வந்து சொல்லிச்சு, இந்த மாதிரி பைய பழகுடா அப்படின்னு சொன்னான். ஏன்னா அங்கே வந்து நான் வெளிநாட்டில் இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட நிறையா இருந்தாங்க. இப்போ இங்கே வந்ததால் ஸோ நான் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ட்ரோவர்ட், அப்படியே வச்சுக்கோங்க. ஐ எம் அன் இன்ட்ரோவர்ட். ChatGPT வந்து என்ன சொல்லுச்சுன்னா, ஸ்டே மோட்டிவேட்டட், டோன்ட் பி ஸ்கேர்ட். அந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் அ மோட்டிவேட்டிங் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, உன் லைஃப்பில் நீ தான், ChatGPT இல்லை. ஓகே, ChatGPT வந்து சீட்டிங்க்கு யூஸ் பண்ணாத, நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். கோடிங்க்கு யூஸ் பண்ணு, ஆனால் இது சீட்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாத. ஏதாச்சும் அவசர தேவைகள் இருந்தால், அதாவது நான் வந்து மெடிக்கல் கேருக்கு கூட கேட்டிருக்கேன். நான் சில டைம்ஸ் இது ஓவராக பிம்பிள்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அது வந்து இந்த மாதிரி பண்ணுறா, ஒரு 1 month 2 monthக்கு இப்படி பண்ணுறா, அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோம்மேடுக்கு என்ன பண்ணுற, நீ வந்து சும்மா இருக்கினா இந்த மாதிரி ஸ்நாக்ஸு எப்படா செய்கிறதுன்னு கேட்டேன்னா, நான் வந்து பிஸா செஞ்சேன் அதை வச்சு. எவ்வளோ ரெசிபீஸ் கேட்டாலும் நிறைய ரெசிபீஸ் சொல்லணும் ChatGPT. ஸோ நம்ம வந்து இப்போ அவுட்புட் பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் ChatGPT அது எப்படி நடக்குதுன்னா, இப்போ வந்து நம்மளை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் ChatGPT. அதாவது அதுக்கான நம்ம பொய் சொல்லக்கூடாது. நான் வந்து ஜேஇயில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அந்த மாதிரி சொல்லணும்னா, அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நீ வந்து சேடான டைமில் இருக்கேன்னு வச்சுக்கோயேன், நீ ChatGPT போய் டைப் பண்ணிக்க, ஜஸ்ட் ஐ எம் ஸோ சேட் அந்த மாதிரி கேட்டிங்கன்னு வச்சுக்கோயேன். யூ கேன் ஆஸ்க், நீங்கள் வந்து கேட்கலாம், இது என்னைய பற்றி உனக்கு என்ன பிடிக்கும், என்னோடய கேரக்டர் நீ 100க்கு ரேட் பண்ணு, அந்த மாதிரி கேட்கலாம். அது வந்து சொல்லும் நீ அதுகிட்ட என்னென்ன கேட்டிருக்கியோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து காம்படிஷன் கோடிங் அந்த மாதிரி கேட்டிருக்கேன். அதனால் அது வந்து என்னை எப்படி எடுத்துக்கிச்சுன்னா, ஐ எம் அ டெக் பேஸ்ட் பர்சன், ஐ லைக் ஜேஇ, ஐ வாண்ட் டு கோ டு ஐஐடி, அந்த மாதிரி அது வந்து அதோடய மெமரியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிச்சு. இதுதான் என்னோடய கேரக்டர் அந்த மாதிரி. அதனால் உங்களோட உண்மையான கேரக்டர் அதோட ஷோ பண்ணுங்கள். இருந்தாலும் ப்ரைவேட்டான விஷயங்கள் ஷோ பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு கன்ஃபர்மேஷன். அது வந்து ஏதாச்சும் ஐடியாஸ் கொடுக்கல, நீ வந்து ஒரு சாய்ஸ் கேட்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ எனக்கு வந்து ஒரு பில்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது, அது வந்து கார்ட்போர்டு பெயிண்ட் வச்சு செய்யணும். இந்த பக்கத்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, நான் கோடிங் செய்யணும், அந்த மாதிரி கேட்டேன்னா அதுகிட்ட டிசிஷன் மேக்கிங் கேளு. நான் வந்து இந்த மாதிரி காம்படிஷன் போகணும் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அது வந்து சொல்லும், நீ வந்து டெக்கில் தான் நல்லா இருக்க, அதனால் நீ அதிலே போ அப்படின்னு சொல்லும். ஸோ உனக்கு வந்து நீ யாருன்னு அது ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீ அதுகிட்ட வந்து ஒரு நல்ல உன்னோட இன்ட்ரெஸ்ட், அப்புறம் உன்னோட விஷயங்கள், உன்னோட நல்ல விஷயங்கள், சீட்டிங்காக உன்னோட நல்ல விஷயங்களை அதுகிட்ட வந்து சொல்லி வச்சின்னா அது வந்து இன்ஃபர்மேஷனும் அதே மாதிரி உன்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரியே கொடுக்கும். எனக்கு வந்து 100க்கு 90 கொடுத்துச்சு. ஏன்னா 10 மார்க் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கோ அந்த மாதிரி சொல்லிச்சு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக், லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட். நம்ம வந்து இப்போ ChatGPT தான் இருக்கும். நம்ம வந்து எப்படி ChatGPT பார்க்குறதுனா, கூகுளில் போய் chatgpt.com டைப் பண்ணால் வந்துடும். இல்லை மொபைல் யூஸராக இருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் ChatGPT அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ நான் வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ கேட்டிருக்கேன்னு. நான் வந்து அட்லீஸ்ட் டூ மச் ரொம்ப கேட்டிருப்பேன். நீங்கள் வந்து சம்டைம்ஸ் அப்கிரேட் பிளான்னு இருக்குமா, அதை கொடுத்துடாதீங்க. டோன்ட் கிவ் அப்கிரேட் பிளான் ப்ளீஸ். ஏன்னா அது வந்து உங்கள்
நீங்கள் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி சேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு லிமிட் வைக்கும். ஒரு லிமிட் வைக்கும். அப்புறம் நான் சில சேட்ஸ் காமிக்கிறேன். நான் வந்து சில சேட்ஸ் காமிக்கிறேன். கமான், நான் வந்து பெஸ்ட் ஏஐ டூல்ஸ்னு கேட்டிருந்தேன். அது வந்து நான் வந்து வீடியோ எடிட்டிங்க்கு, நான் வீடியோ எடிட்டிங்கில் ரொம்ப வீக்கு. ஸோ நான் வந்து பெஸ்ட் ஏஐஸ் ஃபார் வீடியோ எடிட்டிங்னு கேட்டேன். நிறைய ஏஐஸ் இருக்குது. அதான் நான் சாட் ஜிபிடி வந்து ஐ லைக் இட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ சேட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கோடிங்லேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். give me a simple code for a weather report web அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து அதுக்கு பேரும் வச்சுக்கலாம். சாட் ஜிபிடிக்கு நீங்கள் சாட் ஜிபிடின்னு தான் கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. சாட் ஜிபிடிக்கு பேரும் வச்சுக்கிறேன். நான் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஃப்ளாஷ்னு வச்சுருக்கேன். என்னை வந்து இந்த மாதிரி கூப்பிட்றா, ஃபவுசூர்னு கூப்பிட்றானாலும் ஃபவுசூர்னு கூப்பிடும். ஸோ நம்ம வந்து அதுக்கு இன்னி பாருங்கள், தேங்க்ஸ் ஃப்ளாஷ்னு போடுறேன் பாருங்கள், அதுவே ரெஸ்பாண்ட் பண்ணும். அது வந்து நீங்கள் முந்தி பண்ணியிருந்த சாட்லாம் அனலைஸ் பண்ணி நல்லா ஹியூமன் லைக் டெக்ஸ்ட், அதுதான் முக்கியமான ப்ராஜெக்ட் இது. அதுக்காக அதை க்ரியேட் பண்ணாங்க, ஹியூமன் லைக் டெக்ஸ்ட்டுக்கு. யூஆர் வெல்கம் ஃபவுசூர், லெட் மீ நோ இஃப் யூ நீட் வித் எனிதிங் எல்ஸ். இப்போ வந்து நான் வந்து the viewers are watching you ன்னு போட்டேன்னா well hello viewers, I am Flash, your friendly AI here, assistant to assist Fawzur with all this tech and beyond. that techன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்சது டெக்கு. ஸோ அதனால் டெக்குன்னு போட்டிருக்கேன். அண்ட் பியாண்ட், லெட் மீ நோ இஃப் யூ ஹாவ் கொஷின்ஸ் டூ, ஐ எம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். பார்த்தீங்களா? ஸோ இந்த கோடை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நான் வந்து அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ கைஸ், அது வந்து சில ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ண சொல்லும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து இட்ஸ் நாட் வாட் ஃபைல் ஷுட் ஐ க்ரியேட் அப்படின்னு கேளுங்க. அது வந்து ஃபைல்லாம் காமிச்சிடும். அதாவது இப்போ பாருங்கள், நான் வந்து என்னை வந்து வெதர் ரிப்போர்ட்டுங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணி அது வந்து சில இமேஜ் ஃபைல்ஸ்லாம் கொடுத்துச்சு. இப்போ பாருங்கள், இது ஒரு வெப்சைட் மாதிரியே க்ரியேட் பண்ணிடுச்சு கைஸ். பாருங்கள், ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமோட லிங்க்லாம் கொடுத்து அப்புறம் இந்த மேப்லாம் கொடுத்துருச்சு. நான் வந்து HTML கோடிங்கில் வந்து நான் எப்படி HTML நான் சொல்லித்தரேன். HTML எப்படி கோட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ கிளிக் பண்ணேன்னா இன்னொரு இது வருது. அப்புறம் நான் வந்து இப்போ என்டர் சிட்டி நேம் கொடுத்தேன்னா ராமநாதபுரம் அப்படின்னு கொடுத்தேன்னா அதோட வெதர் ரிப்போர்ட் வந்து வந்துடும். டெம்பரேச்சர் 26.56 டிகிரி செல்சியஸ், கண்டிஷன்ஸ் கிளியர் ஸ்கை, ஹியூமிடிட்டி 76%, wind speed 4.17 மீட்டர் per செகண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ், லெட்ஸ் மீட் இன் தி ட்ரைபாட். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை பார்த்தீங்கல்ல, நான் தான் அதை கோட் பண்ணேன். சாட் ஜிபிடி கொடுத்த கோட் ஒர்க் ஆச்சு. அதோட அவுட்புட் வந்து நான் வந்து கீழே வந்து நான் வந்து ஃபீடில் கொடுக்குறேன். அதாவது என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து போடுறேன். அந்த அவுட்புட்டை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன். நீங்கள் வந்து பாருங்கள், நான் எப்படி அந்த வெப்சைட்டை கோட் பண்ணுறேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். HTML அண்ட் CSS பேசிக்ஸ், லெட்ஸ் see that in the next. மாதிரி இன்னும் கொஞ்சம் கண்டென்ட், அதாவது நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து வீடியோ போடுவேன். எந்த டேன்னு நான் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன், வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வீடியோ வந்துடும். இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வீடியோ வேணுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. இஃப் யூ யூஸ் ChatGPT, கமெண்ட் C
in the comment box. Thank you.